நீங்கள் ஒன்றை தெரிஞ்சுக்கணும், பழங்குடி மக்கள் என்று தனியால, தமிழ் குடியே பழங்குடி தான். நல்லா கவனிச்சுக்கணும். இதில் பழங்குடி மக்களின் பாதுகாப்பு, அன்னை பூமியை பாதுகாக்க ஆதிக்குடியை பாதுகாப்போம் என்பது பழங்குடி மக்கள், ஷெட்யூல் டிரைப்ஸ், குறவர் குடிக்கு மட்டுமல்ல, தமிழ் குடியே பாதுகாக்கப்படும். இங்க பார், வெள்ளக்காரன் படை நகர்த்தி வந்து கொண்டே இருக்கான். தென் மாநிலங்களில் நுழையும் போது அவனுக்கு பிரச்சனை இருக்கு. எப்படிடா இவங்களை பிளந்து பிரித்து அடிக்கிறது, சிதைக்கிறது, அடிமைப்படுத்துவது என்று முடிவெடுக்கிற போது அவன் தயங்குறான். அப்ப முதலாக அவன் என்ன ஒன்று யோசிக்கிறான், எவன் போர்க்குணம் கண்டு மூர்க்கமாக களத்தில் பாய்வானோ அவனை எல்லாம் குற்ற பரம்பரை என்று சட்டத்தை போட்டு ஒடுக்கிறான். அதுல முதலில் போட்டது கள்ளர், அதுக்கப்புறம் குறவர், அப்புறம் மறவர், இப்படி ஒவ்வொரு சாதியாக போறான். சொல்றாரு பாருங்க, 73 சாதியா போடுறான். நல்லா கவனிச்சுக்கணும். அதனால அவன் பொது புத்தியில் என்னன்னா, எந்த குற்றச்செயல்களுக்கும் முதல்ல குறவர் இளைஞர்களை, பெண்களை பிடிச்சி கொண்டு உள்ள போட்டுருவான். நான் வந்து போராடும் போதெல்லாம் ஒவ்வொரு தம்பியும் கண்ணீர் விட்டு கதறான். தொட்டதுக்கெல்லாம் தூக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அடிக்கிறாங்கன்னா, இந்த வழக்கை ஒத்துக்க, இந்த செயின் அத்தேன், இந்த வீட்டில் நான் திருடுனேன்னு ஒத்துக்க. அவனுக்கும் இந்த திருட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஏன், அவனுக்கென்று குரல் இல்லை, அவனுக்கென்று அரசியல் வலிமை இல்லை, அதிகாரம் இல்லை. அவன் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு மக்களாக இருக்கான். அந்த இடத்தில் அவனுக்காக குரல் கொடுத்து கூட நின்று தோல் கொடுத்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழச்சிமாரில் பால் குடித்த மான தமிழ் மகனின் கடமை என்பதை நீ புரிஞ்சுக்கணும். உன் பிறவி கடமை, அதை புரிஞ்சுக்க. நீ குறவர் குடிங்கிற ஆதிக்குடி, நீ தாயின் முளை மார்பில் குடித்தான், அவன் பூமி தாயின் மலை மார்பில் பால் குடித்தான். அவன் இல்லைன்னா காடும் இல்லை நாடும் இல்லை. நீரின்றி அமையாது உலக என்பது போல காடின்றி அமையாது நாடு என்பதும் சத்தியம், உண்மை. அத மலைகளின் புத்திரர்கள், புதல்வர்கள் குறவர்கள், மரங்களின் மக்கள். மரங்களின், நீ தாய் தந்தையின் விரல் பிடித்து நடந்தாய், அவன் மரங்களின் கிளை பிடித்து நடைபயிற்சி நடந்தவன். நீ கிணறு குளங்களில் தண்ணி குடித்தாய், அவன் அருவியிலும் ஓடையிலும் நீர் குடித்து வளர்ந்தவன். அவன்கிட்ட போய் நீ பேசாத. காடுகளின் நீள ஆழம் அகலம் தெரியும், அவனுக்கு மலை முகடுகள் எல்லாம் தெரியும். அவனோட நீ ஒன்றும் போட முடியாது. நீ உலகத்தில் நீ ஒன்றுமே உன் பிள்ளைகளுக்கு படிப்பிக்காதேங்கிறான். இயற்கையை நேசிக்க கற்றுக்கொடு, இயற்கை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குங்கிறான். ஒரு பேர் அற்புதம்டா இயற்கை. கோடையில் உனக்கு மாம்பழம் பழுக்கும், மாம்பழம் 2 மாதம் கிடைக்கும், சாப்பிட்டுருங்கிறான். நாவற்பழம் கிடைக்கும், அந்த பருவத்தில் நாவற்பழத்தை சாப்பிட்டு. பலாப்பழம் கிடைக்கும், சாப்பிட்டு. எந்த பருவத்தில் எந்தெந்த பழம் கிடைக்கிறதோ அந்த பழத்தை எல்லாம் சாப்பிட்டுங்கிறான். இயற்கை உனக்கு கொடையா கொடுக்குது, நீ செய்ய மாட்டியே. 10 ரூபா 15 ரூபாய்க்கு இளநீ கிடக்கும் சாலையில், அதை குடிக்க மாட்டேன். ஆனால் தேடி போய் உயர்ந்த ஒரு உணவு விடுதியில், காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு கொக்கோ கோலா பெப்சி குடிச்சு சாவ. ஒரு கொக்கோ கோலா ஒரே மூச்சில் குடிச்சிட்டு உட்கார்ற, நெஞ்சடைச்சு நீ சாகிரியாலான்னு பாடுற. ஒரு கொக்கோ கோலா பெப்சியை வாங்கிட்டு போய் உன் வீட்டு கக்கூச கழுவிடா, பளிச்சுன்னு ஆகுதா இல்லையான்னு பாடுற. அப்போ குடிச்சின்னா உன் குடல் அது மாதிரி பளிச்சுன்னு ஆகுமாகாதடா. இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். காடுகள், மலை முகடுகளில் உயர்ந்து அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு வருது. அதுதான் அருவியை பிரசவிக்குது, அருவிதான் ஆறை உருவாக்குது. இந்த இயற்பியல், இந்த உயிரியல் உண்மையை, இந்த அறிவியல் உண்மையை என் அன்பு பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். உனக்கு காடு தொலைதூரத்தில் பார்த்தால் காடு, நம் குறவர் குடிக்கு, ஆதி தமிழ் குடிக்கு அது வீடு என்பதை நீ கவனம்